ஹலோ அண்ட் வெல்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலில் இருக்க ஒரு மிகப்பெரிய, அதாவது நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். காளிகேசம் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அது போகிற வழியே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு வில்லேஜ் மலை பிரதேசத்துக்கு உள்ளே தான் வந்து காளிகேசம் இருக்குது. காளிகேசம்ங்கிற இடத்துல வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அதனால தான் அது ஃபேமஸ் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது போக தண்ணி அருவி ஓடிட்டு வர்ற இடம் இருக்குது. நம்ம போனால் அங்கே நல்லா குளிக்கலாம், செய்யலாம், என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு நல்ல அருமையான இடம் அது. நம்மளும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போயிருந்தோம். பாட்டை போட்டுட்டு ஒரே ஒரு ஜம்முன்னு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க எல்லோரும். அந்த ஆரா பாட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துச்சுல்ல அந்த முட்டைக்கலக்கி, அந்த பாட்டு, எல்லா பாட்டையும் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க ஃபேமிலி மொத்தம். நம்ம வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால நம்மளால் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியலை. பொண்ணும் வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு வந்தால். பையனுக்கு வெளியில் ட்ரிப்பு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். பட்டு இந்த வாட்டி சைலண்டாக உட்காந்துட்டு இருந்தான். என்னன்னு தெரில. இல்லைனா அவனும் நல்லா டான்ஸ் ஆட இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதி தூரம் வந்துட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அது ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட வருது, 60 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஸோ நம்ம ஃபேமிலியாக போகணுன்னு நினச்சோன்னா பைக் ட்ரிப் போகணுன்னாலும் உங்களுக்கு நல்ல இடம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், நம்ம கொடைக்கானல் எப்படியோ அதே மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் கேன்ஸு இதெல்லாம் அலௌடு இல்லை. அதே மாதிரி வெளியிலேருந்து கொண்டு போகிற ஃபுட்டும் அலௌடு இல்லை. ஏன்னா அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த ஏரியா இருக்குது. அதனால் உள்ள அலௌடு இல்லை. இதுதான் வந்து காமராஜரோட தொட்டிப்பாலம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழங்குடியின மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காட்டுக்குள்ளே அலௌடு உண்டு. நம்ம வந்து காட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாது. நம்ம வந்து வெளியில் இருந்தபடியே பார்த்துக்கலாம், ரசிச்சுக்கலாம். மற்றபடி காட்டுக்குள்ளே போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் நமக்கு அலௌடு உண்டு. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ரோடு சின்ன ரோடு தான். ஒரு வண்டி வந்தாலும் இன்னொரு வண்டி கொஞ்சம் கிராஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் தாண்டி உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வண்டி தான் போக முடியும். இன்னொரு வண்டி கிராஸ் பண்ணனாலே நம்ம வெளியே சைடில் வந்து மண்ணில் இறங்கி தான் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க, அந்த தாத்தா பார்த்தீங்களா நடு ரோட்டில் நடந்து போகிறாரு. 10 வாட்டி ஹார்ன் அடித்தான் அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வில்லேஜஸ் இதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காடுகளுக்குள்ளே இவங்கெல்லாம் வந்து ஒரு நேச்சரோடு என்ஜாய் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் பட் இவங்களுக்கு என்ன கஷ்டம்னா, நம்மளை மாதிரி ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டியோ இல்லை ஒரு பொருள் வாங்கினாலோ டக்குன்னு சிட்டிக்குள்ளே போக முடியாது. அது ஒன்று தான் இவங்களுக்கு மைனஸ். மற்றபடி காலையில் எழுந்தோடனே பியூட்டிஃபுல்லாக பார்க்கலாம். நேச்சர்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு இதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, பூரா குடிசை வீடுகள்லாம் இங்கே இருக்குது, இன்னமும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிட்டிக்குள்ளே இருக்கவங்களாம் இந்த குடிசை வீடுகள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் தோட்டம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் தான். இது வந்து நார்மல் வில்லேஜ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பழங்குடியின மக்கள் வில்லேஜ். இதுதான் வந்து அந்த செக் போஸ்ட்டு, காளிகேசத்துக்கு முன்னாடி உள்ள செக் போஸ்ட்டு. இங்கே வந்து நம்ம பே பண்ணணும். ஒரு ஆளுக்கு 20 ரூபா என்னமோன்னு நினைக்கிறேன். நம்ம கார்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்மளை அலோட் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா மயில்கள் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மூங்கில் எல்லாமே இருக்குது. இது பூரா பார்த்திங்கன்னா ரப்பர் தோட்டம். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட ரப்பர் தோட்டம். தனியாருக்குள்ளது கிடையாது, கவர்மெண்ட்டோடது. கவர்மெண்ட்டே வந்து இது பண்ணுற இடம். ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ரப்பர் தோட்டத்தை எல்லாத்தையுமே. நீங்கள் கேட்கலாம், இதில் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறீங்க, அப்புறம் எப்படி இது எடுப்பாங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட ஹெல்ப்பெல்லாம் இருக்கும். எப்படியும் அவங்க வந்து கூட வரும்போது தான் எடுக்க முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரப்பர் தயாரிக்கிற இடம் இருக்குது. அந்த ரப்பர் இதெல்லாம் இது பண்ணுற இடம் நிறைய. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பழங்குடியின மக்களும் வந்து உள்ளே இருக்காங்க. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ்லாம் இருக்கும். அவங்க அங்கே இருப்பாங்க. அவங்கள்லேருந்து வந்து தான் அவங்க தான் வந்து இந்த ரப்பர் எடுக்க இந்த மாதிரி தொழிலுக்குலாம் வருவாங்க. இந்த நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் இதில் வேலை பார்க்குறவங்க தான் முக்கால்வாசி. அது போக பார்த்திங்கன்னா இந்த இதில் பக்கத்தில் உள்ள வில்லேஜில் இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாமே. பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் எடுக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்கு தான் வச்சுருக்காங்க. அந்த சிரட்டை வச்சு எடுக்கிறதும் இருக்குது. ப்ளஸ் பிளாஸ்டிக்கும் நிறைய வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் பைகளில் சேமிக்கிற மாதிரி அந்த ரப்பரை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அங்கங்கே இது வச்சுருக்காங்க, இடங்கள் இருக்குது. நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஷெட்டு இந்த மாதிரிலாம் தெரியும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரப்பரை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான இடங்கள். இந்த பார்த்திங்களா இந்த ஷெட்டு இது எல்லாமே வந்து ரப்பர் ப்ராசஸ் பண்ணுற இடங்கள் தான் இது எல்லாமே. இது வந்து வில்லேஜ். இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பழங்குடியின வில்லேஜ் இருக்கும். அது போக ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கான இது பார்த்திங்கன்னா அந்த ஆறு, அந்த காளிகேசத்துலேருந்து வர்ற ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆறு தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டேம் திறந்து விட்டாங்கன்னா இந்த இடத்துல வரவே முடியாது. அப்போ அந்த இடம் க்ளோஸ் ஆயிரும். காளிகேசம் வந்து க்ளோஸ் ஆயிரும். இது வழியாக நம்ம வர முடியாது. இது வழி தான் நம்ம அங்கே போகணும். ஸோ இது க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம்.
இது வந்து ஃபுல் டார்க் ஃபாரஸ்ட்டு, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இந்த கரண்ட் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்களுக்காக போகிற அந்த இதுக்காக தான் போகுது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே டவர் கிடையாது. நானே ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ வீட்டில் வந்து நம்ம எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம். யாராவது லைவ் போடணும்னு நினச்சி ஆசைப்பட்டு போயிடாதீங்க. காலிகஸ்ட்டுக்குள்ளே டவர் கிடைக்காது. அந்த செக் போஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு டவர் இல்லை. அங்கேயே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பே பண்ணோம். அதேமாதிரி பே பண்ணுறதுக்கு கூகுள் பே இதெல்லாம் இருந்தால் தான் அலவுடு, மற்ற எதுக்கும் இல்லை. அவனா அவங்க ஒய்ஃபை வச்சுருப்பாங்க, ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். ரப்பர் ப்ராசஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா அந்த இங்கேயே சைடில் ஒன்று இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபைனலி நம்ம வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. இந்த ஏரியாலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பைக்கர் ட்ரிப்பு, நேச்சர் என்ஜாய் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வரும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து அந்த ஆறு தான். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதுதான் காளிகேசன் கோயில், தான் அந்த காளிகேசன் கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல குடிச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹிட் அண்ட் ஸ்பாட் சொல்கிறேன். நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க நான் காட்டுறேன். இந்த கோயிலை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா ஒரு ஹிட் அண்ட் ஸ்பாட் இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் கீழே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு தண்ணி வர்ற இடம் இருக்குது. வாங்க காட்டுறேன். இதுதான் அந்த காளி கோயில். நீங்கள் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன மீன்கள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும் சிம்மீன் அலையிறது. தண்ணியில் இந்த மீனெல்லாம் பிடிக்கவே முடியலங்க. நாங்கள் ட்ரை பண்ணோம், ஒரு 2-3 கொஞ்சம் மீனாவது பிடிப்போம், பிடிச்சி சும்மா வளர்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனால் கண்டிப்பாக பிடிக்க முடியல. ஏன்னா ஆற்று மீன் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆற்று மீன் வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக நீந்தக்கூடியது. நம்ம இது பண்ணுற மாதிரி இல்லை. குளத்து மீன் கூட வந்து உங்களால் பிடிக்க முடியும். ஆற்று மீன் வந்து உங்களால் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வலை போட்டு தான் பிடிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஹிட் அண்ட் ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு ஒத்தடி பாதை மாதிரி தான் போகும். இதை தாண்டி அங்கே போனோம்னா தான் அந்த ஹிட் அண்ட் ஸ்பாட்டு. இதை பார்த்திங்களா, இதை தாண்டி நம்ம போகணும். இங்கே போனோம்னா தான் இந்த ஹிட் அண்ட் ஸ்பாட்டே வரும். கிட்டத்தட்ட நம்ம போய்கிட்டு இருக்கோம். பையன் பார்த்திங்கன்னா ஒரு தேரில் நடந்து போகிற மாதிரி தலைவர் ஜம்முன்னு நடந்து போகிறாப்புல. என்னடா இவங்க காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க, இப்போ வேர் கேவ்ஸ் மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. நோந்தோன் வேர் கேவ்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிராஸ் பண்ணுற ஒரு சின்ன ஒத்தடி பாதை தான். அந்த இடம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த இடம். பாருங்கள். ஏங்க காளிகேசத்துக்கு வாங்க, தண்ணி சும்மா சர்பத்து மாதிரி இருக்குங்க. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம சீக்ரெட் ஸ்பாட் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு பெரிய ஃபால்ஸும் இருக்குது. பட்டு உங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா மரத்தில் இது எல்லாமே ஆற்று படிக்கிறாங்க. ஆற்றுல அடிச்சுட்டு வந்த மரங்கள்லாம் கிடக்கும். போகும்போது நான் உங்களை காட்டுறேன். பார்த்தீங்களா, ஆற்றுல அடிச்சுட்டு வந்த மரங்கள்லாம் இருக்கும். இங்கே தண்ணி வரும்போது நீங்கள் இந்த இடத்துக்குலாம் வரவே முடியாது. ஏன்னா இது ஆற்று படுகை தான். கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் தண்ணி வரும். அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தண்ணி வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுப்படுகையில் நடந்து போகிறோம். நிறைய கற்கள் இருக்குது, நடக்கவே முடியல. பாருங்கள், என் பொண்ணெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு கூட்டம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து நம்ம நினைப்பலாம் அந்த தேங்கி இருக்க தண்ணியில் குளிக்கக்கூடாதுன்னு. இது தேங்கி இருக்க தண்ணியில் இந்த தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதை கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தண்ணி போய்கிட்டே தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்க தண்ணி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தேங்கி இருக்கிற தண்ணி. இந்த தண்ணி ரொம்பவே தெளிவாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்கள் வரும்போது 4 பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு ரேஞ்சர் வந்து இருந்தாப்புல. நாங்கள் வந்து அங்கிட்ட அந்த பெரிய ஃபால்ஸுக்கு போகலான்னு நினச்சி போனோம். பட் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் அலௌடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த பக்கம் அலௌடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ இங்கேயே குளிக்கலான்னு ஒரு பிளானுக்கு வந்து இது பண்ணிட்டோம். மரம் பார்த்தீங்களா ஃபுல்லாக இதாகி இருக்குது பார்த்தீங்களா. இது இடி விழுந்ததா எப்படின்னு எங்களுக்கு தெரியலை. பட் ஒரு மரம் பார்த்திங்கன்னா பாதி தான் இருக்குது. மற்றதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இது ஃபுல்லாகவே வந்து தண்ணி வரும்போது எவ்வளோ ஃபோர்ஸாக வருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். அது போக பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சர் இருக்குல்ல, இப்போ எங்கள் அக்கா கேட்டாங்க, அங்கே அந்த பக்கம் போகக்கூடாதுட்டாங்க. ஆனால் முன்னாடி அவங்க போயிருக்காங்க அங்கெல்லாம், அந்த பெரிய ஃபால்ஸுக்கெல்லாம். பட் இப்போ அலௌடு கிடையாதம்மா. மலைவாழ் மக்கள் மட்டும் போனாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து மலைவாழ் மக்களுக்கு மட்டும் தேன் எடுக்கிறதுக்காண்டி ஆகுது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மான்டேஜஸ் எல்லாம் எடுத்துருந்தேன். அது எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இதான் அந்த ஃபால்ஸு பாருங்கள். சின்னதாக ஃபால்ஸ் ஃபீல் என்ஜாய் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஃபோர்ஸாக தாங்க விழுந்துச்சு, ஆனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்துச்சு அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா பள்ளங்கள் இருக்குது. அதனால் நீச்சல் தெரியாதவங்களாக இருந்தால் ஓரளவுக்கு கரை பக்கத்துலேயே குளிக்கிறது நல்லதாக இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸில் போய் நம்ம குளித்து இப்போ நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ட்ரிப்புக்கு போகாமலே நம்ம கூட வந்து அந்த ட்ரிப்பு எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு தக்கன இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளங்கள் இருக்குது, இதை நம்பி இது பண்ணிடாதீங்க. ஏன்னா தண்ணி விழுந்து விழுந்து அது எவ்வளோ ஆழம் இருக்கும் நமக்கு தெரியாது. இந்த இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆழம் தான், அதனால நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம், எண்டே தெரியல, உங்களுக்கு தெரியுதா? அதனால இந்த மாதிரி பள்ளங்களுக்குள்ளே விழுந்துட்டோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நம்ம இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த பக்கம் இருந்து தண்ணி வந்து இதான் நம்ம எடுத்த மாண்டேஜ். எப்படி இருக்குது பாருங்கள், ஜம்முன்னு எடுத்துருப்போம். ஓகே, இந்த மாண்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஃபோனில் தான் எடுக்கிறோம், பட் அந்த ஒரு கீழே வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அவ்வளோ அழகாக ஒரு ஃபீல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அருமையான இது. இப்போ நம்ம அந்த சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல, அங்கே நம்ம குளிச்சு காட்ட போகிறோம். தண்ணி நல்லா ஃபோர்ஸாக தாங்க வருது. இப்போ உங்களுக்கு என் மேலே விழும்போது அது உங்களுக்கு தெரியும், அது எவ்வளோ நல்ல ஃபோர்ஸில் தான் வருதுங்கிறது. நான் நிற்கிறதே உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அது ஃபோர்ஸாக தான் வருது தண்ணி. பார்த்தீங்களா, தண்ணி நல்லா ஃபோர்ஸாக தான் வருது. பட் நல்லா குளிக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்ச நேரம் தான் இது நீடிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு ரொம்பவே அதிகமாக வந்துட்டாங்க. அதனால அதுக்கு மேலே எங்களால் அங்கே குளிக்க முடியல. ஸோ இப்போ இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு என் ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. அந்த கடைசி வர்ற தண்ணியில் போய் நாங்கள் நின்று காட்டுறேன் பாருங்கள், அங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஒரு தண்ணியில் குளிக்கிற அந்த ஃபீல் இருக்குது, ஒரு ஃபால்ஸில் குளிக்கிற ஃபீல் இருக்குது. பட் இதை விட பெரிய ஃபால்ஸ் இதுக்கு அந்த பக்கம் இருக்குது, பட் நம்மளால் போக முடியலை, அலோவ் பண்ணலை அவங்க, அவ்வளோதான் விஷயம். பட்டு இந்த இடத்துல அலோவ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இல்லாத டயத்துலலாம் நம்ம போயிருக்காங்க, நிறைய பேர் போய் வீடியோலாம் எடுத்து போட்டிருக்காங்க. பட் இப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சர் உட்காந்துட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல விஷயம். ஸோ நம்ம அடுத்த இதை பார்ப்போம். அந்த ஃபால்ஸை நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, அந்த இதுலேருந்து தண்ணி விழுந்து இங்கே வழி போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே நிறைய பேர் வந்துருக்காங்க குளிக்கிறதுக்கு. இதில் என்ன ஒரு கூத்துனா, ஃபாரினர் ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு நேராக நான் இறங்குறதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் ஒருத்தவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருந்து, அதாவது ஃபாரினில் நல்ல தண்ணியெல்லாம் விட்டுட்டு இங்கே இவ்வளோ பேர் குளிக்கிற இடத்துல என்னெல்லாம் தண்ணிக்குள்ள பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியும். அந்த இதில் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வாயில தண்ணி வச்சு கொப்பளிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த அம்மா. அதான் பெரிய ஒரு காமெடியா இருந்துச்சு. எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்கல. அதுக்கப்புறம் நம்மளோட எப்பவும் பசங்களோட ஒரு போஸ் இருக்கு, அந்த போஸை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதுதான் பசங்களோட சிக்னேச்சர் போஸுங்க, எப்பவும் உள்ளது. பாத்தீங்களா, இதுதான் பசங்களோட சிக்னேச்சர் போஸ், அதை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்பவே ஒரு இதா இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான இடம், அதனால இந்த இடம் வரைக்கும் வந்து நார்மலா சின்ன பிள்ளைங்க எல்லாரும் குளிக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து குளிக்க முடியாது. அது வந்து ரொம்பவே ஆழமான இடம். அதையும் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம குளிச்சு ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்ம அந்த இதில் குளித்தோம், என்ஜாய் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் சொன்னேன்ல ஃபைனலாக ஒரு இதை சொல்கிறேன்னு, செருப்பு போடாமல் வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்து மண்ணில் வெயில் அடிச்சு அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. செருப்பு போடாமல் வந்து காலெல்லாம் பொத்துருச்சு எல்லாருக்கும். என் அக்கா மட்டும் நேக்கா செருப்பு போட்டு வந்துட்டா. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறதுனால அவன் செருப்பு போட்டு வந்தா. நாங்கள் கோயில் இருந்ததுனால சரி, கோயிலுக்கு முன்னாடி கூட வரணும், செருப்பு போட வேண்டாம்னு சொல்லிட்டு செருப்பு போடாமல் வந்துட்டோம். ரொம்பவே இதாயிருச்சு. ஓகே, நம்ம காளிகேசத்தை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இதான இடம். இப்போ நம்ம காருக்கிட்ட வந்துட்டோம், ரிட்டர்ன் போக போகிறோம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே அருமையான ஸ்பேஸு. இந்த மாதிரி இடங்கள்லாம் காட்டுறவங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு லைக்கையும் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. டூர் போகிறதுக்கு அருமையான இடம்.